100ஆம் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். சார் உங்கள் வாசிக்க சொல்லக்கூடாது, மனப்படம் தான் சொல்ல சொல்லணும். விட்டுரும். 100ஆம் சங்கீதம் மிக முக்கியமான சங்கீதம். வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? ஸ்தோத்திர சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியில் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். நமக்காகவும் இந்த சங்கீதம் என்ன சங்கீதம் போட்டிருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திர சங்கீதம். நானும் பலமுறை இந்த சங்கீதத்தை வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த வாரத்தில் கர்த்தர் இந்த சங்கீதத்தின் ஊடாக நம்மோடு பேசும்படியாய் இதில் உள்ள காரியங்களை கர்த்தர் பகுத்து கொடுத்தார். அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த வசனத்தின் முதல் 2 வசனங்கள் ஆண்டவருடைய துதியை குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம். அதை கடைசியில் தான் சொல்ல போறேன். திரும்ப 4ஆம் வசனத்திலையும் என்ன சொல்லப்படுகிறது? துதியோடும் துதிப்பதை பற்றி சொல்லப்படுகிறது. அதுக்கு இடையில 3, 5 வசனங்கள் சொல்லப்படுகிறது. 5 வசனங்களை நான் படிக்கும்பொழுது பிரித்து பார்ப்போமானால், அந்த 1, 2 வசனங்கள் ஆண்டவர் துதியை குறித்தும், 4ஆம் வசனம் ஆண்டவர் துதியை குறித்தும் எழுதப்படுகிறது. ஏன் ஆண்டவர் துதிக்கணும், ஏன் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்பதைத்தான் 3ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் 7 காரியங்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். முதல்ல ஒரு பகுதியை சொல்லிட்டு 2 வசனங்களை துதிங்க அப்படி சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல எதுக்காக துதிக்க வேண்டும் என்கிற காரணத்தை அவர் சொல்லுகிறார். அடுத்து 4ஆம் வசனத்துல திரும்ப துதிக்க சொல்லுகிறாரு. அதுக்கு பிறகு ஏன் துதிக்க வேண்டும் என்கிற காரணத்தை என்ன செய்யறாருங்க சொல்லுகிறார். நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவரை நாம் கருத்தோடு சும்மா சோத்திரம் இல்லை. சிலர் இந்த 1000 மந்திரம் சொல்றது போல 1000 சோத்திரம் சொல்லுவாங்க. எதுக்கு 1000 சோத்திரம் சொன்னீங்க? இந்த பாசி உருட்டுற மாதிரி உருட்டுறது, அது பிரயோஜனம் இல்லை. அந்த சோத்திரம் என்ன சோத்திரம், எதற்காய் சோத்திரம், அதான் அவர் இங்க நிறுத்தி சொல்லுகிறார். பா துதிங்க, ஆராதனை செய்யணும், மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கணும். எதற்காக? வாட் இஸ் தி ரீசன்? அவரை ஏன் துதிக்க வேண்டும் என்கிற காரணத்தை நாம் உணர்ந்து கொள்வோமானால், அதை அறிந்து கொள்வோமானால், நம்மால துதிக்காம என்ன செய்ய முடியாது. இடையில திரும்ப சொல்ல துதிங்க அப்படின்னு அடுத்த ஒரு காரணத்தை சொல்லுகிறார். ஆகவே அதைத்தான் இந்த காலவெளியிலே நம்மளோடு இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். நம்முடைய உள்ளமும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சபை ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்ய வேண்டும்? நிரம்ப வேண்டும். ஸ்தோத்திரத்தினால துதியினால நிரம்ப வேண்டும். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். சைத்தான் இந்த வசனத்திலே இந்த காலையிலே நம்ம தியானிக்க போகிறோம். தியானிப்பது மாத்திரமல்ல, இந்த நாட்கள் இந்த வருஷத்துக்கு முடிக்கிற இந்த நாட்கள்ல நல்ல ஆண்டவரை நம்ம துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த வசனத்தை அப்படியே சொல்லப்படுகிறது. எல்லாரும் யார் துதிக்கணும்னு சொல்லுகிறது? முதல் வசனம் பூமியின் குடிகளே. அப்புறம் யாரெல்லாம் துதிக்கணும்? நானும் சேர்ந்து தான் துதிக்கணும் சொல்லுங்க. யார் சேர்ந்து துதிக்கணும்? பக்கத்தை வாங்க, நீங்களும் தான் துதிக்கணும் சொல்லுங்க. ஆமா, சிலரை பார்த்து அப்படியே நெருக்கி வாய் முன்ன மாதிரி இருக்கு. அதனால தான் பக்கத்தில் சொல்லிடு. நீங்களும் துதிக்கணும், எல்லாரும் துதிக்கணும். எனக்கு இருக்கிற கஷ்டம் உங்களுக்கு என்ன பாச தெரியும் அப்படின்றீங்களா? நீங்களும் துதிக்கத்தான் செய்யணும். பூமியின் குடிகளை எல்லாரும்
அதனால சங்கீதம் முடிக்கும் போது சொல்றாரு 150 சங்கீதத்துல நாசிலே சுவாசம் உள்ள. ஆமா, அப்ப யாரு துதிக்கூடாது? உங்க மூக்குல சுவாசம் வரலன்னா நீங்க வாயை திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த நேரம் உங்களுக்கு பெட்டி தான் ஆயத்தம் பண்ணணும். இருந்தா உனக்கு இல்லை, வாயை திறந்து ஆண்டவர் துதிங்க. தேவ சமூகத்தில் வரும்பொழுது சரி, நான் அதை இந்த வசனத்தை சொல்லிட்டு நம்ம பின்னால கொஞ்ச நேரம் பார்க்க போறோம். எதற்காக ஆண்டவர் துதிக்கணுமா? கர்த்தரே தேவன். அவர்தான் யாரு? சத்தமா சொல்லுங்க. தேவன். அவர்தான் தேவன். அதை அறிய வேண்டும். எனக்கு இந்த வசனத்தை சொல்லும் பொழுது ஏசாயாவில் சொன்ன ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு நாளைக்கு முன்னால இந்த வசனத்தை நான் செய்தியை பேசியிருக்கிறேன். ஆனால் அநேகர் உங்களுடைய வசனத்தை கேட்டிருக்க மாட்டீங்க. 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மாடு அதுக்கு யார தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. ஆமா, நான் ஒரு மாதிரி பேசுறேன். மாட்டு கிறிஸ்தவர்களா கழுதை கிறிஸ்தவர்களான்னு பேசினேன். ரெண்டையும் பைபிள் இருக்கு, மாட்டையும் கழுதையும் கொடுத்து. ஜார்ஜ் முன் மாடு வளர்ந்தார். அவர் அந்த வேலையை போயிட்டு ரோட்ல இருந்து காலை இறக்குவார். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் இறங்கிய சந்துக்குள்ள வந்து அங்கே அவான்னு கூப்பிடும். அது எப்படின்னு தெரியாது, மாடு வளர்த்தவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம அதான் சொல்லப்படுது. அது கூட எஜமான தெரியுமா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரே யார் என்று அறியுங்கள், தேவன் என்று அறியுங்கள். பைபிள் இருக்க தேவர்கள் எனப்படும் உண்டு, இருக்காங்க. ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவோமானால் நம்ம ஆண்டவர் துதிப்போம். அவர் நன்மை செய்கிறாரோ இல்லையோ, நான் நினைச்சு அவரை எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வேகமாக எடுத்து வாசிங்க. எரேமியா 10:6 வாசிங்க. ஒரு சங்கீதம் 35:10 வாசிங்க. உமக்கு ஒப்பானவன் இல்லை. பாருங்க, இந்த தேவன் ஏன் ஆண்டவர் துதிக்கணும்? இந்த தேவனுக்கு ஒப்பானவர்கள் யாருமே என்ன செய்யல, இல்லை. ஒப்பில்லாத தேவன். சில பஸ்ல ஏறும்போது புத்தர், இயேசு, காந்தி 3 போட்டு வச்சிருக்கான். அவன் தெரியாம அறியாம போட்டு வச்சிருக்காங்க. யாரையும் ஒப்பிட முடியாது. ஒப்பில்லாத தேவன். நீரே பெரியவர், உங்கள் நாமம் வல்லமையில் எப்படிப்பட்டது? அதனால தான் இயேசுவின் நாமத்தினால பிசாசு என்ன செய்வாங்க, ஓடுகிறது. எல்லா நாமத்திற்கு மேலா நாமத்தையுடையவராய் இயேசு இருக்கிறார். இந்த கால்வழியிலே அவருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இருக்கனால இதை அறிஞ்சிருப்போமானா நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். சங்கீதம் 35:10 அவனுடைய பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? தப்புவிப்பதற்கு சிறுமையானவர்களை எளிமையானவர்களை தப்புவிப்பதற்கு, இந்த வார்த்தை தப்புவிப்பதற்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. தானியேலை சிங்கக்கபிக்குள்ள போடும் முன்பதாக ராஜா எவ்வளவோ முயற்சி பண்ணான். அவர் தான் கட்டளை எழுதினாரு, அவர் தான் கையெழுத்து போட்டாரு. ஆனா எப்படியாயும் தானியேலை தப்புவிக்க வேண்டும் என்று ராஜா முயற்சித்தார். ராஜா வர முடியல. ஆனா நம்முடைய தேவன் சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தார். ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளை மத்தியில இருந்து ஆண்டவர் தப்புவித்தார். 2025 ஆண்டுல எத்தனையோ வர வேண்டிய ஆபத்துக்கள், தீமைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் தப்புவித்திருக்கிறார். மனுஷன் ஒரு நிமிஷம் தான் இல்ல, தேவன் தப்புவித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை தப்புவிப்பதில். இன்னொரு வாசியம் மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 18 வசனம். மீகா 7:18. மீறுதலை மன்னிப்பதற்கு தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? யோசிச்சு பாருங்க. இந்த வருஷத்துல எத்தனை காரியங்களை கீழ்ப்படியாமல் போயிருந்திருக்கிறோம். எத்தனை காரியங்களை வழிவிலகி இருக்கிறோம்.
எத்தனை காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறோம், மீறி இருக்கணும். ஜெபிக்க வேண்டிய ஜெபிக்கல. தேவன் மன்னிப்பு கேட்ட வழியிலே எல்லாவற்றையும் தயவாக மன்னித்திருக்கிறார். ஹல்லேலூயா. மன்னிப்புதலே அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. மனுஷன் போய் மன்னிப்பு ஒரு 4 வரைக்கும் 5 வரைக்கும் கேட்டீங்கன்னா முடிஞ்சு. உங்க ஆபீஸ்ல ஒரு தடவை போலாம், 2 தடவை போலாம், 3வது தடவை நோட்டீஸ் கொடுத்துருவோம். அப்படிதானே? விட மாட்டாங்க. அவ்வளவுதான். தேவன் அப்படி அல்ல. நீதியை மன்னிப்பதற்கு ஒப்பான தேவன் ஒருவருமே இல்லை. மன்னித்திருக்கிறார். ஆகவேதான் அவர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நல்லா துதிக்கணும். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னொரு வசனத்தை சொல்லிட்டு ஏராளமான வசனங்கள் ஒப்பான தேவன் எவரும் நிலைப்படுகிறது. அடுத்த பகுதி போடுகிறேன். நாகமானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் திரும்பி வந்து இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை, அவரை போல தேவன் ஒருவருமே சீரிய தேசத்தில் வருகிறான். பெரிய எண்ணிக்கை உள்ளவன் அற்புதத்தை அடைந்தான். இப்ப தெரியுது அவனுக்கு, ஐயோ இந்த தேவனை போல பூமி எங்கும் வேற ஒரு தேவன் இல்லவே இல்லையா. நாம் அறிய வேண்டும். ஏதோ ஆண்டவர் சாதாரண இல்லை. 21ஆம் தேதி எல்லார் வீட்லயும் இயேசு கிறிஸ்து குழந்தையா மாறிடுவார். அப்படிதான் இப்பயே குழந்தையா படுத்திருக்கிறார். குடிலில் படுக்க போட்டாங்க. எல்லாத்தையும் குழந்தை இயேசு அல்ல, அவருடைய பிறப்பு அவர் நினைவு. அவர் இல்லைன்னா இன்னைக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் இல்லைன்னா நமக்கு சமாதானம் கிடையாது, வாழ்வு கிடையாது. நமக்கு வாழ்வு தவணையா வந்தார். ஆனா எல்லா நாளும் குழந்தை இயேசா இல்ல. மரணத்தை ஜெயித்தவராக இன்றைக்கு நம்மோடு இருக்கிற இன்றைக்கு அற்புதத்தை செய்வதில் அவருக்கு நிகரான ஒருவர் உண்மை இல்லை. சொல்றான், ஆண்டவரை போல பூமியும் இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கப்ப 86ஆம் சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 8 வசனம். தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரமில்லை, உங்களுடைய கிரியைகளுக்கு ஆண்டுடைய கிரியைகளுக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஆண்டவர் செய்தது போல செய்யணும் கங்கணம் கட்டினவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனா தோற்று போனார்கள். ஆண்டவர் செய்த கிரியைகளை யோசிச்சு பாருங்க. கடல் மேல் நடந்தார், மரித்து நாரிப்போன் லாசரு உயிரோடு எழுப்பினார். இருந்தவனை சுகமந்த ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவருடைய கிரியைகளை யோசிப்பார். இன்றைக்கும் அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பான தேவன் இல்லை. அதனாலதான் அவர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே வசனத்தை சொல்ல காரணம் என்ன? நாட்டில் முடிவுள்ள நன்றினால் நிரம்பிட்டு நல்ல தேவனுக்கு கர்த்தர் தான், அவர் தான் தேவன். அவரை ஆராதிக்கிறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனிதன் அல்ல. எலெக்ஷன்ல தெரியும், ஒவ்வொரு தலைவனுக்கு பின்னால போற கூட பாருங்க என்ன கிடைக்குது. யோசிச்சு பாருங்க. கரூரில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, நாசிலே சுவாசமுள்ள மனிதன். கடந்த தலைவர்களாக இவ்வளவு பெரியவர்களாக காணப்பட்டால் உண்மைதான், இன்னைக்கு இல்லை. அவர்களுக்கு பின்னால் எவ்வளவு பேர் ராப்பகலா கத்திக்கொண்டும் சத்தத்தை போட்டுக்கொண்டும் எப்படிதான் யோசிச்சு பாருங்க. இந்த தேவனுக்கு நம்ம நன்றியும் துதியும் செலுத்துவதற்கு நம்ம யோசமானால் நம்மை போல நன்றி கேட்டவர்கள் ஒருவர் இருக்க முடியாது. நன்றி செலுத்தணும். ஒரு மனிதனுக்கே சொல்லுவானா நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றியா இருக்கும், எப்பேற்பட்ட ஆண்டவரை வணங்குகிறோம் என்பதை. அவரே தேவன். இரண்டாவதாக வாசிக்கிறோம், வாசிங்க அந்த சங்கீதத்தில் 100ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். அவரே நம்மை செய்தாரு. எல்லாம் சொல்லுவாப்பா, எல்லா வாயத்தையும் சொல்லுவாப்பா. அவரே நம்மை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அவரும் அல்ல, அவரும் சேர்ந்து இன்னொருத்தரும் கூட்டி சேர்ந்து உண்டாக்கல. யாரு சேர்ந்து உண்டாக்கினாரா? அவரே நம்மை உண்டாக்கினார். அது ஆண்டவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மனிதனை உருவாக்குவதாக சொன்ன பிளானை நம்ம பார்க்கிறோம். வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 28 வசனங்கள். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும்
மனுஷனை உண்டாக்குவோமாக. 28. பின்பு தேவன் சரி, ஆண்டவர் பருவம் உண்டாக்குறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்ல நமது சாயலாக உண்டாக்குவோமாக. அவரே நம்மை உண்டாக்கினார். இதை யோசிக்கணும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே நீரே என்னை உண்டாக்கினார். அதுதான் எபேசியர்ல ரொம்ப அழகா சொல்லுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய செய்யா இருக்கிறோம். நாம் யாருடைய செய்யா? ஒரு பேனா பார்த்த உடனே மேட் இன் ஜப்பான் அப்படின்னு உடனே நான் வாங்கிடுவேன். எப்படி எழுது, நல்லா இருக்கா? பாருங்களேன், அந்த மேட் இன் அப்படின்னு போட்டிருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வேல்யூ என்பதை பாருங்க. நம்மளை உண்டாக்கி நம்ம மேல யார் என்ன போடப்பட்டிருக்கு? நம்மை உண்டாக்கினவர். நம்ம யாரால உண்டாக்கப்பட்டவர்கள்? கருப்பா இருக்கணும்னா, சிவப்பா இருக்கணும்னா, குட்டையா இருக்கணுமா, வளர்த்தியா இருக்கணுமா, எல்லாமே யார் தான் டிசைன் பண்ணியிருக்கிறார்? சத்தமா சொல்லுங்களேன். தேவன் தான் டிசைன் பண்ணியிருக்கிறார். உங்க மூக்கு எப்படி இருக்கணும், காது எப்படி இருக்கணும், எல்லாமே டிசைன் யாரு? அவர்தான். அவரே அவர்தான் உண்டாக்கி இருக்கிறார். அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள். அவே நான் தேவன் நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே நீங்களே நான் உண்டாக்கி இருக்கிறீங்க. ஆண்டவரே, சில பிள்ளைங்க அம்மாட்டா ஏன் என்னை பெத்தன்னு கேட்குது. அதெல்லாம் கல்லை கட்டி கடல் ஆழத்தில் போடுறதா அம்பவும் சொல்லுது. ஏன் என்ன பெத்தன்னு கேட்குது. ஆண்டவர் கருவியாய் பயன்படுத்துக்கா பெற்றோரை. ஆனா யாரு தான் உண்டாக்குனது? சத்தமா சொல்லுங்க. அவரே அவரே உண்டாக்கினார். ஆண்டவரே நீரே என்ன உண்டாக்கினீர். இட்ஸ் a purpose. அதுக்கு நான் போல ஆண்டவரை உண்டாக்க காரணம் இருக்கு. ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம கை நாட்டு என்ன செய்ய மாட்டேங்குது. கைரக ஒரு கைரக இன்னொரு கைரக என்ன செய்யல. எத்தனை கோடிக்கணக்கான பேர் யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா? மனுஷன் உண்டாக்குனது ஒண்ணு வேலை இருக்கு. ஆனா தேவன் உண்டாக்குன அப்படி இல்லை. நாம் அவரால். அதனால்தான் உபாகமத்தில் ஒரு வார்த்தை சொல்றார். உபாகமத்தில் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்து சொல்றார். வாசிக்கிறேன். தன் ஜனங்களை பார்த்து சொல்றார். உபாகமம் 32:6. என்ன ஜனங்களே சொல்றாரு? வேகம் இல்லாத மதிகட்ட ஜன, புத்தி இல்லாத ஜனமே. உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் யாரு? அவர்தான். இப்படி புத்திகரமா பேசுறியே என்று ஆண்டவர் சொல்றார். மேல போய் வாசிப்பாரு. தேவன் நம்மை உண்டாக்கினார். இதே ஒன்று, ஆண்டவரே நீர் என்னை உண்டாக்கி இருக்கிற. ஆண்டவரே நான் எப்படியா இந்த உலகத்துல எங்க இருக்கணும், எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும், எந்த விதமா இருக்கணும், எல்லாவற்றையும் நீர் உண்டாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே அதை நினைத்து ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அதை எண்ணி தேவனை நாம் துதிக்க வேண்டும். சங்கீதக்காரன் அதை சொல்லும் பொழுதுதான் அவன் சொல்லுகிறான். 139ஆம் சங்கீதத்தில் அவன் தன் சிருஷ்டிப்பை குறித்து சொல்லும் பொழுது அவன் வியக்கிறதை நாம் பார்க்கிறோம். 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ எப்படி உண்டாக்கப்பட்டேன்னு சொல்றது? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் சொல்லப்படுகிறேன். உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியினால் உங்க என்ன செய்வேன்? உங்க குறை சொல்லுவேன்னு சொல்றா, முருகன் என்ன சொல்றா, இல்லைன்னு சொல்றா, உண்மை துதிப்பேன் ஆண்டவரே சொல்றான். பிரமிக்கத்தக்க விதமாய் சொல்றான். உமது கிரியைகள் எப்படிப்பட்டவைகள்? அது மாத்திரமல்ல, அந்த அடுத்த வசனம், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு விசித்திரமாய் உருவாக்கப்பட்ட போது யோசிச்சு பாருங்க. நான் சொல்ற தன்னுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறான். அதான் ஆண்டவரே நம்மை துதிப்பேன். நாட்களை துதிப்பதுக்கு வேற எதுவும் உங்களுக்கு இல்லைன்னா கூட இந்த 100ஆம் சங்கீதத்தை வச்சுக்கிட்டு இந்த 4ஆம் வசனம் 3ஆம் 5ஆம் வசனத்தையும் சொல்லி சொல்லி என்ன செய்யுங்க? ஆண்டவர் என்ன செய்யுங்க? துதிங்க. பாஸ்டர் எனக்கு துதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலை, ரைட்டு விட்டுருங்க. பேசாம 100ஆம் சங்கீதத்தை எடுத்து இந்த 3ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையுமே சொல்லி சொல்லி என்ன செய்யுங்க? துதிங்க.
தேவனால் உண்டாக்கும் அவருடைய கையின் சிருஷ்டி, ஹேண்ட்மேட் ஆஃப் காட். நீ கைவினை பொருட்களுக்கு காசு கூட, தெரியுமா உங்களுக்கு? கைவினை பொருட்கள் இந்த காதி கிராப்ட்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளி இடத்துல வாங்குவோம். இந்த கையில் வரைஞ்ச படங்கள் அதுக்கெல்லாம் காஸ்ட்லியானது ஒன்று, ஏன்னா கைவினை பொருட்கள். அப்ப நானும் நீங்களும் சாதாரண அச்சில ஆண்டவர் ஊத்தல, விளக்குச்சா? அச்சில ஊத்திருந்தாங்கன்னா எல்லாம் ஒண்ணு போல இருக்கும், அப்படிதானா? சில பொம்மைகள் தெரு வைக்கிறப்ப ஒரே மாதிரி இருக்கும், ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க எவ்வளவு வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. ஆண்டுடைய சிருஷ்டியை யோசிச்சு பாருங்க, ஆண்டுடைய கிரியைகளை யோசிச்சு பாருங்க. அதை நினைச்சு பார்த்தா நம்ம தேவனை துதிக்காம இருக்கவே முடியாது. ஆகவே இந்த வருஷத்துல வந்திருக்கிற நம்ம எல்லா புலம்பல்கள், முறுமுறுப்பு, அதை தரல, இதை கடிக்கல, வரல, ஜபத்துக்கு பதில் வரல, நடக்கல, எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு ஆண்டவர் துதிக்காரு. ஆண்டவரே, நீரே என்னை உண்டாக்கி இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் உண்டாக்குன எல்லாம் செம்மையானதை உண்டாக்கினார். மனிதான் தான் வாயத்தந்திரங்களை தேடி கெடுத்துக்கொண்டான் என்று எழுதப்படுகிறது. ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டவர்கள், அதை எண்ணி தேவனை நான் துதிக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த 100ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, நாம் அவர் ஜனங்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க அப்போ. யாருடைய ஜனம்? ஹல்லேலூயா, அவருடைய ஜனம். எவ்வளவு பெரிய சந்தோஷமான காரியமா இருக்கு. சிலருக்கு பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு சொந்தக்காரர் இருந்தால் வந்துட்டாங்கன்னா, அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாங்கன்னா போதும் உங்களுக்கு. அட்டே அப்பா, இந்த ஊரில் எஸ்பியா இருக்கிறது யார் தெரியுமா? கலெக்டரா இருக்கிறது யார் தெரியுமா? மச்சான், மாமே, எல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களே போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய பாக்கி. ஒரு பெரிய உயரத்தில் இருக்கிற ஆட்களுக்கு சொந்தம் என்பது பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அவங்களாம் உலகத்தில் மறுத்து போறவங்க. ஆனால் நாம் யாருடைய ஜனமா? சத்தமா சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் அண்ட சராசத்தை உருவாக்கினவருடைய ஜனம். அல்லேலூயா. சகல அதிகாரத்தையும் உடையவருடைய ஜனம். இன்றைக்கும் ஆலய செயலுடைய ஜனம். என்னை உங்களுடைய ரத்தத்தை சிந்தி சொந்த ஜனனாய் மாற்றி இருக்கிறார். நான் சில வசனத்தை மட்டும் தான் சொல்ல விரும்புறேன். ஃபுல்லா அந்த ஜனம்ன்றத ஃபுல்லா நான் பேச விரும்புறேன். ரத்தத்தை சிந்தி என்னை உங்களுடைய சொந்த கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார் ஒரு ஜனமாக. சும்மா விளையாட்டுக்கு நான் வாங்கல ஆண்டவர். அவே அவருடைய ஆண்டவரே, நான் உம்முடைய ஜன ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. உபாகமம் 4:20. சமக்கு சுதந்திரமான ஜனமாயிருக்கும்படிக்கு கர்த்தரை சேர்த்துக்கொண்டு காலவாயிலிருந்து 7ஆம் 6ஆம் 7ஆம். சரி சரி. உபாகமம் 7ஆம் அதிகாரத்திற்கு உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7. நீ பரிசுத்த ஜனம். பாருங்க, எந்த சக்கரம்? வண்டி சக்கரமா? பூச்சக்கரம்னா என்ன? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பூச்சக்கரம்னா என்னன்னு தெரியாது. உலகம், முழு உலகத்திலும் தேவனாகிய கர்த்தர் உலகம் முழுவதும் இருக்க ஜனத்துல என்னையும் உங்களையும் சொந்த ஜனமாய் இருக்கும்படி என்ன செய்தாராம்? சத்தமா சொல்லுங்க. அப்ப நம்மளாம் எந்த ஜனம்? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். சத்தமா சொல்லுங்க. அப்ப என்ன ஜனம்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நீ இன்டர்வியூ போனா சிலர் தான் தெரிந்து கொள்றாங்க. சோடையானவங்களை தெரிஞ்சா இல்ல மாட்டாங்க. அவங்க ரொம்ப இருக்கிறது எல்லாம் யாரும் எக்ஸ்பர்ட், அதுதான் வடிகட்டி எடுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இருக்கிறதே சோடையான நம்மளை தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒன்று அப்படி தானே சொல்லப்படுகிறது. பைத்தியவான்களை தெரிந்து கொண்டார், பலவீனவான்களை தெரிந்து கொண்டார், எலியானவர்களை தெரிந்து கொண்டார், இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அப்படிலாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப நாளை பிரசவம் பண்ணவே முடியாது, நல்லா வந்திருக்கவே முடியாது, ஒழித்து வந்திருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க. நம்முடைய வீக்னஸ், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்துதான் சொந்த ஜனமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்திலேயே இருக்கிற எல்லா ஜனத்திலும் தெரிந்து கொண்டார். 100 பேருக்கு இன்டர்வியூ பண்ண இடத்துல உங்களை தெரிந்தெடுத்தான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். எப்படி வருவீங்க? வரும்போது கால் தரையிலே இருக்காது, அப்படிதானே? எப்படி இருக்கு? 100 பேர் வந்தாங்க, நான் தான் செலக்ட் ஆகப்பட்டேன். நீ கோடிக்கணக்கான பேர் இருக்கிற உலகத்தில் என்னை உனக்கு அதை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். நானுமே இந்த 100ஆம் சங்கீதத்தை வேகமாக தான் வாசித்து எத்தனையா நாள்
ஆனால் கடந்த நாள் அதை நிறுத்தி பார்க்கும்போது எவ்வளோ காரியங்கள் பாருங்க. சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். திரட்சியான ஜனங்கள், பைபிள் சொல்லுது திரட்சியான ஜனங்கள் கொஞ்சமா இருந்தீங்கப்பா, அதனால தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை தெரிந்து கொள்ளுதல். அதுதான் 144 சங்கீதம் கடைசி வசனத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான். 144 சங்கீதம் 15 வசனத்தை வாசிங்க அப்போ. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம். பார்த்தீங்களா என்ன பாக்கியம் இந்த உலகத்தில். ஆண்டவர் தெய்வமாய் கொண்டிருக்கிறேனே, அவருக்கு ஒப்பில்லாத தேவன் வேறு ஒன்றும் இல்லை. நினைச்சு பார்த்து, ஆண்டவரே நான் உங்களுடைய ஜனம், ஆண்டவரே நான் யாரா இருந்தாலும் சரி, பேதையோ அறிவாளியோ படித்தவளோ படிக்காதோ ஏழோ பணக்காரரோ அதை பற்றிய பிரச்சனை இல்லை, நான் அவருடைய ஜனம். எவ்வளவு பெரிய காரியம் யோசிப்பார். ஆண்டு சொல்ற நீ என்னுடைய ஜனம். அப்படி ஜனத்தை குறித்து எழுதப்படுகிறது. ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாம் பல காரியங்கள் வசனத்தை வாசிக்கிறோம். நான் சொல்ல நாம் அவருடைய ஜனம் என்பதை நிரூபித்து போய் யாரோ இல்லை, எங்கேயோ இல்லை. அவருடைய ஜனத்தை எப்படி மேய்ப்பார் யோசிப்பார். இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 வருஷம் நடத்தினார். அவருடைய ஜனம்ன்றதுனால எத்தனை அற்புதம் செய்தார் யோசிப்பார். நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அநேக அற்புதங்கள், பெரும்பாலான அற்புதங்கள் சரீர பிரகாரமான தேவையை சந்திப்பதற்காகவே அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்புறம் நம்ம செய்ய மாட்டாரா யோசிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ரத்தத்தை சிந்தி அவங்களை விலைக்கு வாங்கல, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மீட்கப்பட்டார்கள். அப்படிதானா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நான் நீங்களும் சொந்த குமாரனாய் இயேசுவை அனுப்பி அந்த இயேசு தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி என்னை உங்களையும் விலைக்கு வாங்கியிருக்கிறார். அப்ப நானும் எனக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. அது யோசிச்சு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டிலே செங்கடலை பிளந்திருக்கிறாரு, கண்ணன் தண்ணீரை கொடுத்திருக்காரு, மன்னாவை கொடுத்திருக்காரு, காடையை கொடுத்தாரு. அது நமக்கு செய்வார். நம்ம முறுக்கிறனால பல நேரங்களில் விசுவாசி இல்லை, ஆண்டவரே அவங்களுக்கு எப்படி செய்தீங்க, அப்ப எனக்கு அதை காட்டினே செய்வீங்க. நாம் விசேஷித்தவர்கள் ஆகவே நாம் அவருடைய ஜனம், நாம் உம்முடைய ஜனம் ஆண்டவரே, உம்முடைய ஜனம் அப்பா என்று நன்றி செலுத்துவோம். அனாதை அல்ல, ஒருவருமே இல்லா இருக்கலாம், நான் ஆண்டவருடைய ஜனமாக கர்த்தர் கொடி செய்திருக்கிறேன். அடுத்த அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது வாசிங்க. அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். நம்ம யாரா இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. அவர் மேய்ச்சலின் ஆடுகள். அவர் தான் யாரு? மேய்ப்பன். அவர் தான் யாரு? மேய்ப்பன். வேதத்திலே ஆண்டவருடைய மேய்ப்பன் குறித்து 3 நிலைமையிலே நான் சொல்லும் பொழுது 3 நிலைமையிலே இயேசுவை மேய்ப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். விசுவாசில் நன்றா உணர்ந்து கொள்ளணும். மேய்ப்பன் அப்படின்னா என்ன மேய்ப்பன்? நல்ல மேய்ப்பன் சொல்லுவோம். உண்மையிலே நல்ல மேய்ப்பன் தான். ஆன்றா 3 நிலைமைகளிலே ஆண்டவர் மேய்ப்பனாக நமக்கு இருக்கிறார். இதை மறந்துடக்கூடாது. முதலாவதாக யோவான் 10ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறான்? இயேசு நல்ல மேய்ப்பனாக ஜீவனை கொடுத்தார். 2000 ஆண்டுக்கு அந்த உலகத்தில் மனுஷனா பிறந்து கிறிஸ்துமஸ் என்று நினைக்கிறதா? இயேசு இந்த உலகத்தில் வந்தது வாழ்வதற்காக அல்ல, மரிப்பதற்காக என்ன செய்தாருங்க? வந்தார். நல்ல மேய்ப்பனாய் மரித்து எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். அதனால்தான் ரட்சிப்பு அடைந்திருக்கிறோம். 3 சங்கீதங்களிலே இதை குறித்து சங்கீதக்காரன் விவரிக்கிறான். 22ஆம் சங்கீதத்தை நீ வாசிப்பீரானால் இயேசுவின் மரணத்தை குறித்து தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட சங்கீதம் 22ஆம் சங்கீதம். அது இயேசு நல்ல மேய்ப்பன் என்பதை சுட்டி காட்டுகிறது. 2வது வாசகங்கள் எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 20 வசனம். எபிரேயர் 13:20. ஆடுகளுடைய என்ன மேய்ப்பன்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க அப்பா. பெரிய மேய்ப்பன். இன்றைக்கு என்னையும் உங்களையும் அவர் நடத்துகிறார், போஷிக்கிறார், வழிகாட்டுகிறார். நீங்க யோவான் 10ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா மேய்ப்பனுடைய கடமையை குறித்து எழுதப்படுகிறது. மேய்ப்பன் என்ன விதத்தில் செயல்படுகிறார் என்பதை குறித்து எழுதப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும்
பெரிய மேய்ப்பனாக நடத்துகிறார். அதைத்தான் 23ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம். 23ஆம் சங்கீதத்திலே யெகோவாவை குறித்து அவர் எப்படிதான் இருக்கிறார்? அவர் யெகோவா ஷம்மா, யெகோவா நிஷி, யெகோவா ரஃபே, யெகோவா ஈரே என்றெல்லாம் இயேசுவுடைய தேவனுடைய நாமத்தை குறித்து அங்கே எழுதியிருக்கிறார் 23ஆம் சங்கீதம். ஏன்னா அவர் பெரிய மேய்ப்பனாய் இருந்து இன்னைக்கு மேய்ச்சல் உள்ள இடத்துல நல்ல புல்ல இடங்கள்ல மேய்ச்சி அமர்ந்த தண்ணீரை நினைச்சாங்க நடத்துகிறார். இந்த நாட்கள்ல ஒரு நாள் நல்ல மேய்ப்பனாய் ஜீவனை கொடுத்தார். ஆனா இப்பொழுது பெரிய மேய்ப்பனாக என்னை வழிகாட்டி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த 10ஆம் சங்கீதத்துல இந்த மேய்ப்பன் பாதுகாக்கிறான், வழிநடத்துகிறான், அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருகிறான். அதனைக்கு ஆண்டவரே எனக்கு பெரிய மேய்ப்பனாய் இருந்து என் தேவையெல்லாம் நீ சந்திக்கிறவரப்பா. ஹல்லேலூயா. 2025 வருஷத்துல நான் பாண்டது போல அவர் நல்லா நடத்தி வந்தார். எப்படி கடக்க போறோம்னு நினைச்சோம், என்ன செய்ய போறோம் நினைச்சோம், ஆனா எல்லா பாதபடியாக தேவன் நம்மை இதுவரை நடத்தி இருக்கிறார், இன்னும் அவர் நடத்த போகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பிரதான மேய்ப்பர் வெளிப்பட போகிறார், வரப்போகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது எவ்வளவு நிச்சயமோ அதை காட்டிலும் மிக நிச்சயம். இயேசு 2வது முறையாக நிச்சயப்படுறாங்க, வரப்போகிறார். பிரதான மேய்ப்பனாய் வரப்போகிறாரு. என்னை உங்களையும் இந்த உலகத்தின் எல்லா காரியத்திலிருந்தும் அவர் நீக்கி நம்மை விடுதலைக்க போகிறார். ஹல்லேலூயா. அவரோடு சேர்த்துக் கொள்ள போகிறார். அந்த நம்ம நினைக்கலாம், அவர் மேய்ச்சலின் ஜனங்கள் அப்படின்னா, ஆண்டவரே நான் உடைய கை மேய்ச்சலின் ஆடு, ஆனா நீதானுடைய மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனாய் உயிரை கொடுத்துறப்பா, பெரிய மேய்ப்பனாய் நடத்துகிறேன், நீ பிரதான மேய்ப்பனாய் என்னை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறீர்கள். ஹல்லேலூயா. சோதரன் எத்தனை பேர் வந்தாலும் நான் சொல்ல ஆண்டவருக்கு ஒப்பானவர்கள் ஒருவரும் இல்லை. அடுத்து சொல்றாரு, சொல்லிட்டு இடையில அடுத்து ஆரம்பிக்கிறாரு. அவர் வாசல் துதியோட, அவர் பிரகாரங்கள புகழ்ச்சியோட துதிங்கன்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்தை வாசிங்க. சொல்லுங்க, எல்லா சேர்த்து சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர்களா? நல்லவர். நீ உலகத்துல அந்த ஊர் சார், இந்த ஊர்ல ரொம்ப நல்லவர், அவருக்கு இப்படி ஏழைக்கு உதவுவாரு, அன்னதானம் போடுவாரு, அதை செய்வார், இதை செய்வாரு, நல்லவர் தான். நீ உலகத்துல நல்லது செய்யறதுனால மனிதர்களை நல்லது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு நல்லது செய்வதனாலே நல்லவர் அல்ல. நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு நன்மை செய்வதனால் நல்லவர் அல்ல, அவர் நல்லவராகவே இருப்பதனாலே அவர் நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. நல்ல மனுஷன் சில காரியம் தீமை உண்டாயிரும் இல்லை. ஆண்டவர் நல்லவரா இருக்கிறதுனால அவரிலிருந்து பிறப்பதெல்லாம் என்னமா தான் இருக்கிறது? நன்மையா தான் இருக்கு. நல்ல சொன்ன ஆண்டவரே நல்லவர் அப்பா. பல வசனங்கள் அதை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த உடன்படிக்கையும் கிருபையும் அந்த நல்லவர் தன்னை தோளுக்கு உண்மையாய் தமிழர்களுக்கு என்றென்றைக்கும் நல்லவராக இருக்கிறார். எப்பயுமே அவர் நல்லவர் தான், கொஞ்ச நாள் இருந்துட்டு இல்லை. அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவர். 119 சங்கீதம் 62 வாசிங்க. நல்லவரும் 73 சங்கீதம் 1 வசனம் 73:1 சுத்த இருதயமுள்ளவர்களுக்கு நல்லவர் மாத்திரம் எப்படி இருக்கிறாரா? நல்லவராகவே இருக்கிறார். அதனாலதான் சாத்தான் தீமை செய்தாலும் அந்த தீமை என்ன மாற்றுறாரு? நன்மையாய் மாற்றி விடுகிறார். அதான் ஆண்டு செய்கிறார். தீமையே சாத்தான் செய்தாலும் அந்த தீமை நன்மை. எவ்வளவு நன்மை செய்வார் யோசிப்பார். இந்த வருஷத்துல ஆண்டு செய்த நன்மை யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க, கொஞ்சம் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்க. நினைச்சு பார்த்து, ஆண்டவரே நீ நல்லா செஞ்சீங்கப்பா, நன்றி ஆண்டவரே என்று சொல்லி. ஒருவேளை பலவீனமா இருக்கலாம், இன்றைக்கு தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கலாம், ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம், ஆனா பாசிட்டிவ் ஆண்டு செய்த நன்மை நினைச்சு பாருங்க. இந்த சங்கீதம் ஒரு பாசிட்டிவான சங்கீதம், நெகட்டிவான காரியம் எதுவுமே சொல்லப்படலை. அவர் நல்லவர், நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் அவரை எப்பவுமே நல்லவராகவே இருக்கிறார். நல்லவர், நல்லவரே. தனிமையில் தோல்வியில கூட அவர் நல்லவர் தான். எதுக்கு இப்படி நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனா ஒரு நாள் தெரியும், அவர் நன்மைக்காக கர்த்தர் செய்தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த இயேசு நல்லவர். அதனால ஆண்டவரை எல்லாம் துதிக்கணும். அடுத்த 2 வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2வது, அவருடைய கிருபை எவ்வளவு இருக்கா? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய கிருபை இல்லாதிருக்குமானால் நாம் நிர்மூலமாக இருப்போம் என்று வேதம் சொல்லும். கொஞ்சம் வெளியே இருக்கிறோம்னா கொஞ்சம் உள்ள வர சொல்றீங்களா? யாராவது வெளியே நிற்கிறவங்க கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க. உள்ள 6 நடந்தவங்க வெளியே உள்ள காரியத்தை முடிச்சுட்டு உள்ள வந்துடணும். அவருடைய கிருபை என்னென்றைக்கும் உள்ளது. அவருடைய புலம்பல வாசிக்கிறோம். அவருடைய கிருபை இல்லாதிருக்குமானால் நம்ம எப்படி போயிடும் சொல்லப்படுகிறது? சத்தமா சொல்லுங்க. நான் நீங்கள் இருக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை அவருடைய கிருபை தாங்கினது, எத்தனை விதங்களில் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். பவுல் ஒரு முறை தாங்க முடியல, அவனால ஆண்டவருக்கு ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு, அதோட க்ளோஸ். அது பிறகு பாருங்களேன், அவன் வாழ்க்கை எத்தனையோ காரியங்களை சந்தித்தான், வாழ்க்கை எத்தனையோ காரியங்கள் ஏற்பட்டது. நான் அதை பத்தி கேட்கவே இல்லை. ஏன்னா அவருடைய வாழ்நாள் எல்லாம் அவருடைய கிருபை போதுமானது. அதனால சொல்றான், நான் இருக்கிறது எதனால இருக்கிறேன்? தேவ கிருபையினாலே இருக்கிறேன். சொல்ல பாருங்களேன், இருக்கிற தேவ கிருபையா. அதை நினைச்சு ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்துல எவ்வளவு நம்ம கிருபை ஆண்டவர் பாராட்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, கிருபையாய் கர்த்தர் நடத்தினார். அவருடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருக்குமானால், தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற நானாலும் சரி, வார்த்தை கேட்கிறனாலும் சரி, முகந்த ஏற்பட்ட பிரச்சனைகள், ஆபத்துக்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலேயும் முன்னெல்லாம் போய் இருந்திருப்போம். அதை எண்ணி ஆண்டவரே, நான் சொல்ல உங்களுக்கு சோத்திரமான ஒண்ணுமே இல்லைன்னா கூட 100 எடுத்து வச்சு திரும்ப சோத்திரவன். அப்ப ஆண்டவர் நினைப்பூட்டுவார், எந்தெந்த விதங்களுக்கு கிருபை அளித்தான்னு சொல்வார். பவுலுடைய நிருபங்களை நீ வாசித்தீங்கன்னா, என்னுடைய திறமை என்று அவன் ஒரு இடத்துல இல்லை, என்னுடைய முயற்சி இல்லை, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையே என்று சொல்லுகிறான். நீங்க அதை கூட்டிட்டு பாருங்க அவருடைய நிருபங்களை. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினாலே எனது கிருபை பெற்றுக் கொண்டான். அதை விடல, அவ எனக்கு உங்களுக்கும் வருஷத்துல எவ்வளோ கிருபை தேவன் தந்திருக்கிறார். வரப்போற ஆண்டிலும் அளவில்லாத கிருபையை கர்த்தர் தர போகிறார். ஹல்லேலூயா. நல்ல சோதனை ஆண்டவரே, கிருபைக்காய் சாப்பாடு கொடுத்தீரே, வஸ்திரம் கொடுத்தீரே, அதெல்லாம் நல்லது, அதெல்லாம் சோத்திரம் பண்ண உண்மை. அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதில்ல. கூப்பிடுற காக்கை குஞ்சிக்கே சாப்பாடு போடுற ஆண்டவர் நமக்கு சாப்பாடு போட்டுருவாரு எப்படியும். விளங்கும் சார், அதை பற்றி பிரச்சனை, அதுக்கு சோத்திரம் பண்ணணும். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஸ்பிரிச்சுவல் அடுங்க. அப்படி கிருபை இல்லைன்னா சம்பாதிக்க முடிஞ்சிருக்குமா? அவர் கிருபை இல்லைன்னா தொழில் செய்திருக்க முடியுமா? அவர் கிருபை இல்லைன்னா வேலைக்கு போயிருக்க முடியுமா? முடியாதே. அங்க வாங்க, அந்த ஆரம்ப கட்டத்தில் வாங்க. அப்படி கிருபை நினைத்து சோத்திரம். சிலருக்கு சோத்திரம் எதுக்கு சோத்திரம் பண்ணணும் வரமாட்டேங்க வார்த்தை. அந்த சோத்திரம் அதாங்க சங்கீத சோத்திர கிருபை. கடைசியா சொல்லுகிறான், அவருடைய உண்மை. உண்மை வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மையுடன். பவுல் சொல்றாரு, நம்ம உண்மை இல்லாதவளா போயிட்டா கூட அவர் என்ன செய்யாருங்க? உண்மையான. எத்தனை காரியத்தில் நான்ல உண்மையா இல்லாம போயிட்டோம். யோசிப்பார், தேவனுக்கு முன்பாக எத்தனை காரியங்களை உண்மையற்றவளா இருந்தோம். அன்ற கணக்கு பார்த்தாரா? இல்லையே. அப்படி உண்மை தலைமுறைக்கு இருக்கிறது. தலைமுறைக்கு உண்மை. அவருடைய உண்மை மகா பெரியது என்று எழுதப்படுகிறது. வசனங்களில் அவரை குறித்து, உண்மையை குறித்து அதமா சொல்லப்படுகிறது. God's faithfulness. அதுதான் எனக்கு என்ன கூட நினைத்திருக்கிறது. இந்த காலவழியிலே இதெல்லாம் நினைச்சு பார்ப்போமானா, அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை எப்படி பாடுங்க? ஷவுட். எப்படி கத்தணுமா? என்ன செய்யணுமா? ஷவுட் பண்ணணும். சிலருக்குலாம் சத்தம் போடுறது 2 வார்த்தை வாயை உதட்டாசாலே அதான் பாச நான் சத்தம் போடுறது. நானும் சொல்லி பார்த்து தவிச்சிட்டேன். என்னையும் சத்தம் போட போறேன்னு தெரியாது எனக்கும். நல்ல வாயை திறந்து வீட்டில் சத்தம் போடும்போது, சண்டை போடும்போது எவ்வளோ சத்தம் வருது.
பிள்ளைகளை விரட்டும் போது எவ்வளோ சத்தம் வருது, ஏன் தேவ சமூகத்தில் வரமாட்டேங்குது? அங்கே போகிறதுனால தான் இங்கே வரமாட்டேங்குது. இங்கே வந்துச்சுன்னா அங்கே வராது. ஆண்டவரை சத்தமாக துதிங்க. தேவ சமூகத்தில் வந்திருக்க நம்ம உங்கள் வீட்லேயும் சரி, ஆராத நேரங்களும் சரி, நல்ல வாயத்தனும் சோத்திரம் பண்ணிங்கன்னா முதல்ல உங்கள் நினைவு ஒன்றா இருக்கும். அப்படி சோத்திரம் பண்ணனா உங்கள் நினைவு அப்படியே எங்கெல்லாம் போயிட்டு உலகம் பூரா போயிட்டு வந்துடும், உங்கள் வீட்டுக்கே போயிட்டு வந்துடும். பால் சட்டி அடுப்பு வச்சுட்டு வந்தேன்னா கேஸ் ஆஃப் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், தெரியலையே என்ன ஆக போதும், இங்கே இருக்கும்போது அங்கே போயிடும். வாயை திறந்து ஆண்டவர் சோத்திரம். இல்லைன்னா பக்கத்தில் வந்து நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன், 2 பேருக்கு வந்து சொல்லியிருக்கேன் பையனுக்கு. இனி பெரிய ஆளுங்க மைக்கை தூக்கிட்டு பக்கத்தில் வந்து நான் வச்சிருக்கிறேன், பக்கத்தில் வாயத்தின சோத்திரம் பண்ணுன்னு சொல்லி. ஒன்றும் செய்யணும் இல்லாட்டி செய்யவாத வைக்கணுமே, நான் இப்படி உங்களை உருவாக்கணுமே. வாயத்தின சோத்திரம், நல்ல வாயத்தை சவுட் அண்ட் ஜாய் சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சியோடு கத்தருக்கு என்ன செய்யணும்? வேண்டா வெறுப்போடு இல்லை. இந்த பையங்கள்லாம் நிற்கிறத பார்த்தா பாஸ்ட் அடிச்சு போடுவாரோ என்னமோ தெரியல, அதனால வேண்டா வெறுப்போடு நின்று தான் ஏறாங்க. என்ன செய்யறது, அவனை பழக்கணுமே. நம்ம அப்படி இல்லை. அதனால சொன்னான் கர்த்தருடைய ஆலயத்து போவான்னு சொன்னோன்னே எப்படி இருக்க சந்தோஷம், தேவ பிரசன்னம், மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய பெரிய பாக்கியம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல யோசிப்பார். வாஞ்சித்தையும் கிடைக்கல, சோமல்லாமல் இருக்க, வர முடியாமல் இருக்கிறான், பாக்கியம் கிடைக்கல. சொல்றாரு ஆழ்ந்த சத்தத்தோட அவர் சன்மனை செய்யுங்க பாருங்க. அதுதான் பாடும், ஆண்டவர் தூய்த்து பாடு காணும். அது சொல்லிட்டு திருப்பி 4 வசனம் சொல்றாரு, அவள் வாசல்களில் எப்படி வர வேண்டும்? துதியோடு. சர்ச்சுக்குள்ள நுழையும் போதே உங்க வாயில எப்படி என்ன இருக்கணும்? சோத்திரமெண்டா வரணும். என்ன செய்யறது பாஸ்டர், அரை மணி நேரம் ரயில்வே கேட்ட நிப்பாட்டிட்டானே, நான் என்ன செய்யறது? அதுதான் 7:30 மணிக்கு முன்னால் வாங்கன்றது. 7:30 மணிக்கு 2 ட்ரெயினை வர சொல்லிடுது நிப்பாட்டுறதுக்கு. உங்களை 7:30 மணிக்கு முன்னால் வந்துட்டீங்க, தப்பிச்சிடுவீங்க. துதியோடு வரும், நல்ல வாசல துதியோடு ஆண்டோடைய சமூகத்தில் வசனம் சொல்லுவாதான், துதியோடும் அவருடைய புகழில் புகழ்ச்சியோடும் துதித்து அவரை துதித்து அப்படி நாமத்தை. அதனாலதான் இந்த சங்கீதத்துக்கே என்ன சங்கீதம்? ஸ்தோத்திர சங்கீதம். ஹல்லேலூயா. அதனால இந்த காலவெளியில் இந்த வருஷத்தை முடிக்க போறோம். நம்ம ஒருவேளை புலம்பி இருக்கலாம், பல காரியங்களை சூழ்நிலை வித்தியாசம் பண்ணலாம். ஆனால் அந்த மத்தியில் நம்ம கர்த்தரை துதிப்போம். சொல்ல போல உங்களை துதிக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த 100 சங்கீதத்தை எடுத்து வைத்துக் கொண்டு 3 வசனத்தையும் 5 வசனத்தையும் நான் சொன்ன பிரித்து கட்ட 7 காரியங்களை சொல்லி 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 கர்த்தரை துதிங்க. இந்த 2026ஆம் ஆண்டுல கர்த்தர் செய்ய போற காரியத்தை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமான சங்கீதம். நான் மனப்பாடமாக கூட சங்கீத பாட்டா கூட பாடியிருக்கோம், எல்லாம் செஞ்சுக்கணும். நான் ஏன் துதிக்கணும்? இடையில ஒரு இன்ஜெக்ஷன் போடுகிறார், ஏய் துதி துதி, சத்தூசி போடுற மாதிரி அவர் சொல்றாரு, ஏன் துதிக்கணும்? கர்த்தரே அர்த்தம் இல்லாமல் ஏதோ சோத்திரமா அப்படி இல்லை. அவர் தான்ப்பா தேவன், அவர் நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனம், நாம் அவருடைய ஆடுகள், அவர் நம்முடைய மேய்ப்பன், அவர் நல்லவர், அவருடைய கிருபை, அவருடைய உண்மை என்னென்னைக்கு இருக்கு. அதனால நீ என்ன செய்ய, நீ எப்படி இருக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர் எல்லாத்தையும் என்ன இருக்கு, அவர் தான் போக சொன்னீங்க. எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு பலவீனம், எனக்கு கஷ்டம், எனக்கு பண்ண முடியும், உனக்கு எப்படி அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப அவரை துதி, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கும்போது அவரே பார்த்து துதிப்போம். நம்முடைய நிலைமையை பார்த்தது போதும். 2020 வருஷம் இந்த டிசம்பர் மாதத்தின் இத்தனை நாள் வரைக்கும் 22ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய பிரச்சனை, நம்முடைய பலவீனம், நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொன்னது போதும். ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு இன்னைக்கு அவர் 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 அவரை குறித்து பாடுவோம், அவரை குறித்து வைப்போம். இந்த 2026 பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வழியை வாய்ப்பு பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் துதிப்போம். டெய்லி இந்த சங்கீதம் வாசிங்க, சொல்ல ஆண்டவர் துதிப்போம். துதிக்க 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 நமக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில மேன்மை அடையுமே தவிர குறைவிட்டு போறதே இல்லை. துதிக்கிற மனிதன் ஒரு நாளும் ஒன்னை இழந்து போனதில்லை. நான் அதை குறித்து திரும்ப திரும்ப சொல்ல எத்தனையோ வசனங்கள் கேட்டிருக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில மேன்மையை காரணமே துதிப்பதுதான் அவருடைய ஜீவியத்தில். ஆடுகளை மேய்த்தவன கர்த்தர் அரசனாய் மாற்றினார். என்ன குவாலிட்டி இருந்தது? ஆகவே எல்லா புலம்பல்கள், முறுமுறுப்புகள், குறை சொல்ல எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையை துதிப்போம். நல்ல வீட்டிலையும் துதிப்பால பாடுவோம், சபையும் துதிப்போம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரமே மேம்படுத்த போகிறோம். நல்ல வாயை விரிவாய் தந்த ஆண்டு ஸ்தோத்திரம்.
இந்த காலையில் கத்தர்களுக்கு எல்லா தேவ சகோதரியும் வைக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ. எல்லா தேவனை எழுத்து கத்தரே தேவன், அவருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. எவ்வளவு பெரிய உன்னதமான தேவனை ஆராதிக்க யோசிப்பார். கொஞ்சம் அதை செஞ்சு பாருங்க. அவருக்கு நிகரான ஒருவரும் இல்லை. பாவங்களை மன்னிப்பதில் நிகரான தேவன் ஒருவரும் இல்லை. குற்றங்களை மன்னிப்பதில் அவருக்கு நிகரான தேவன் ஒருவரும் இல்லை. அன்பு ஒருவரை யோசிச்சு பாருங்க. அற்புதங்களை செய்வதில் கிரியைக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. அப்போ ஏற்பட்ட தேவனை தான் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் அவர் ஜனம், அவருடைய ஜனம், அவருடைய சொந்த ஜனம். மறந்துட வேண்டாம். அவர் நம்முடைய மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனா, அந்த பெரிய மேய்ப்பனா இருக்கிறார். இன்னும் பிரதான மேய்ப்பனா வெளிப்பட போகிறார். அவருடைய கிருபை, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு இருக்கு. ஹல்லேலூயா. கொஞ்சம் எல்லாரும் வாயை திறந்து நல்லா சோத்திரம் பண்ணுவோமா? அவர் நல்லவர். இப்படிலாம் சொல்லி சோதனை பண்ண போறீங்களோ துதிங்க. எல்லா சத்தத்தோடு இது ஒரு வாயை திறக்கலாம். தயவு செய்து வாயை திறன் ஆண்டவர் சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 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 கர்த்தாவே உம்முடைய சோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோமப்பா. ஹல்லேலூயா. 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 ரபல கதரமா ஷபரபல கதரமா. ஹல்லேலூயா. 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 துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோமப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே. எல்லா சத்தத்தோடு சொல்லுங்க. இப்படிலாம் சொல்ல முடியும். துதிங்க. ஒரு புதிய அபிஷேகம் வரட்டும். இந்த வருஷத்தின் முடிவில் ஒரு புதிய அபிஷேகம் வரட்டும். துதி நாவினால் நிரப்பப்படுவோம். ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர் அப்பா. ஓ நீ வல்லவர் ஆண்டவரே, நீ மகத்துவமானவர் ஆண்டவரே. உரா பல்லா கத்தா ராமா ஷபா ரபா லா கத்தா ராமா உரா பல்லா கத்தா. எல்லா துதிப்போம். ஹல்லேலூயா. சோதனை எல்லா துதிப்போம். நம்மை துதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை. ஓ ஹல்லேலூயா. 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 உரா பல்லா கத்தா ராமா ஷபா ரபா லா கத்தா ராமா. ஆண்டவரே நல்லவர். சொல்லுங்க, வல்லவர் அப்பா. நீர் வல்லமை உள்ளவர். நீ நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே. நீ பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். ஹல்லேலூயா. எங்களை இதுவரை நடத்தினவர் அப்பா. ஹல்லேலூயா. நீ கிரியைகள் பெரிதப்பா. ஹல்லேலூயா. உரா பல்லா கத்தா ராமா ஷபா ரபா லா கத்தா ராமா. ஓ தேவன் எனப்பட்டது இருந்தாலும் கர்த்தருக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஓ ஹல்லேலூயா. பூமி எங்கும் ஓ அப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் ஜனமா இருக்கிறோம். நம்ம பாக்கியம் உள்ளவர்கள். நாம் பாக்கியம் உள்ள அவருடைய ஆடு, சொந்த ஆடு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சொந்த ஜனமா இருக்கிறோம். அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட ஜனமா இருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. 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 கர்த்தாவே தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே எல்லாரும் பாடுவோமா? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? எல்லாம் சொல்லமா? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவார் உன்னஞ்சனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவார் உன்னஞ்சனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு திருச்சபைதனை நேசித்திட? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? இயேசுவே யார்? வானத்திலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து
உன்னன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கண்ம நீர் பிளந்து உன்னன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உன்னாமம் இன்றும் அற்புதம் செய்கிறார், இன்னும் அற்புதம் செய்திடுவார். உன்னாமம் அதிசயம், இன்னும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களே உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? எல்லாரும் இந்த கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தின் இறுதி நாட்களிலும் இந்த 100ஆம் சங்கீதத்தின் மூலமாக நீரில் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக, நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்தை முடிக்க போற நாங்கள், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய உள்ளம், எங்களுடைய சபை ஸ்தோத்திரத்தினால நிறைந்திருக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நாங்கள் துதிக்க உதவி செய்ய. நீதான் தேவன் ஆண்டவரே, உண்மை எங்கள் சொந்த ஜனமாய் நீ தெரிந்து கொண்டிருக்கிறப்பா. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் மாட்டா, பெயர் சொல்லி அழைத்தீரப்பா. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். நீ எங்கள் நல்ல மேய்ப்பனாக, பெரிய மேய்ப்பனாய், பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறீர்கள். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க மேல அக்கறையாக நடத்துகிறீரப்பா, எங்களை தப்பு வைக்கிறீர் ஆண்டவரே. புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறீர் ஆண்டவரே. யெகோவா ஷம்மாவே எங்களோட கூட இருக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, நினைத்து எங்களுடைய உள்ளம் நன்றியினால் நிரப்பப்படத்தக்கதாக ஒவ்வொருக்கு கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா புலம்பல்கள் ஆண்டவரே, முறுமுறுப்புகள், குறை சொல்லுகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. நாட்டில் ஆண்டவரே நன்னடப்பும் அப்பா. இந்த வருஷத்தின் மீதியான நாட்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. இந்த வரப்போகிற ஆண்டுல நாங்க ஆண்டவரே ஒரு துதித்தரோடு ஆண்டவரே நன்றியோடு பிரவேசிக்க இவருடைய வழிகளை ஆயத்தம் பண்ண எங்களோடு நீ பேசிக் கொண்டிருக்கிறீர் அப்பா. இதுக்கு செயல்படுத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. மாவட்ட முடிப்பிழைச்ச வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், பரீட்சைகள் எல்லாவற்றிலும் அதை கூட அனுப்பிடாதப்பா. எல்லாத்தையும் பாதுகாத்துள்ளோம். விசேஷமாய் சுயமான பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. சீதோஷ மாற்றத்தினால இந்த பார்ப்படி கர்த்தர் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆசிரியம் மாலை ஜோசப் வீட்டில் நடக்கிற ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உனக்கே நாங்கள் சகல கணத்தை துதியையும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் நல்ல பிதாவே. ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதம் பராமரிப்பும் நம் யாவரோடும் இருப்பதாக. ஆமென்.